நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் என்று சொன்னார். அந்த செயல் வீரர் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை நீங்க அந்த எல்இடியில் பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதை விட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர். அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசுற அந்த செய்தியை நீங்க எல்இடியில் பாருங்க. புறம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. புறம் பேசும் இப்படி அவருடைய கட்சி தலைவர் எப்படி, அவருடைய செயல் வீரர் எப்படி என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டா போதும். இப்ப ஸ்டாலின் அவரை புகழ்றாரு. எதுக்கு? கப்பம் கரெக்டா கட்டுறாரு. இவர்களெல்லாம் ஆட்சி செய்த அந்த நாடு தப்புங்களா? நாடு தப்புமா? அதோட இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு திமுக நிர்வாகி அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் அப்படின்னு ஒரு அணி, எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட ஒரு அணி இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு அணி வச்சிருப்பாங்க என்று மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் அண்மையில் போதைப் பொருள் கடத்துறார் வெளிநாட்டுக்கு. தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து அவரை இன்றைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு, போதைப் பொருளுடைய மதிப்பு 2000 கோடி. 3 ஆண்டு காலமா தொடர்ந்து போதைப் பொருளை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி 3 ஆண்டு காலம் எத்தனை ஆயிரம் கோடி கடத்திருப்பா என்று நீங்க எண்ணி பாருங்க. இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர் யாரோட இணைஞ்சிருக்கான்னு பாருங்க. யாரோட இருக்காங்க சொல்லுங்க, யாரோட இருக்காங்க? இந்த படத்தில் யார் இருக்கிறா? ஆக முதலமைச்சரோடையும் விளையாட்டுத்துறை அமைச்சரோடையும் நெருக்கமா இருக்கார். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் தங்குதடை இல்லாம உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மக்கள் பேசிக்கிறாங்க. அதற்கு ஏதாவது அறிக்கை இதுவரைக்கும் விட்டுருக்காங்க? எதுவுமே கிடையாது. பல கூட்டத்தில் நான் பேசிட்டேன். ஆக இதை தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன்னா எல்லாமே படம் எடுக்கலாம். நான் கூட வரும்போது நிறைய படம் எடுத்தாங்க, எடுப்பது தவறில்லை. ஆனால் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொன்னால் அதுக்கு விளக்கம் அளிப்பது முதலமைச்சருடைய கடமை, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கடமை. ஆக திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே இப்படி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டா எங்க போதைப் பொருளை தடை
செய்ய முடியும்?